கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று சாட்சி சொல்ல வைத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நம் சபையாருக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த ஜீவ ஜெபக்கோபுரத்தில் எனது சாட்சியை முன்வைக்கிறேன். எனது பெயர் காசிராஜன். எனது ஊர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த போடிநாயக்கனூரை சேர்ந்த பெருமாள் குன்றன்பட்டி. நான் பிறந்தது ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். தேவனை அறியாத மனுஷனாய் அவர் பூஜாரி குடும்பத்தில் பிறந்தவன். 5 தலைமுறையாக 6வது தலைமுறையாக ஆண்டவர் என்னை தேர்ந்து அவர் இரக்கத்தினாலே என்னை மீட்டு கொண்டார். எனது தாயார் சிறுவயதிலே இறந்ததினால் அப்பா மாத்திரம் என்னை வளர்த்து வந்தார். அவர் வளர்ப்பிலே நான் வளர்ந்து வந்தபடியால் தேவனை எனக்கு இஷ்டம்தான். சிறுவயது முதல் எனக்கு இயேசு என்றால் பிடிக்கும். ஆனால் பூர்ணமாக நான் பற்றி கொள்ளவில்லை. அப்பொழுது வாலிப பிராயத்தில் என் தகப்பனார் திருமண காரியம் முடித்து வைத்தார். அவர்களோ பூசாரி வீடு, இவன் சாமி ஆடுகிறான் என்று வேண்டாம் என்று விவாதம் செய்து கடந்து விட்டார்கள். அதற்கு பின்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 முறை தற்கொலை முயற்சி செய்தேன். இந்த கொரோனா காலங்களிலே இடரில் அடைந்து மூன்றாவது முறையாக மொத்தம் 6வது முறையாக தற்கொலை முயற்சி, அவமானம் நிந்தையும் தாங்க முடியாமல் நான் செய்ய துணிந்தேன். அப்பொழுது தேவனே, நான் இருக்கும்போது எதற்காக அந்த முடிவை எடுக்க துணிந்தாய் என்று என்னோடு வார்த்தையாக பேசி என்னை மீட்டு கொண்ட நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பொழுது ஐயாவோடு நான் பேசி தொடர்பு கொண்டு ஜீவாவளி ஜவக்கூதி டிவி தொலைக்காட்சி வாயிலாக நான் கண்டு ஐயாவோடு நான் தொடர்பு கொண்டேன். அப்பொழுது 2000 அவர் ஆறுதல் சொல்லி ஒரு பொருத்தனை ஜபம் மேலெடுக்க வேண்டும் என்று கடந்து வர சொன்னார். 2021ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் 21ஆம் கடந்து வந்தேன். அதற்கு அப்புறமாக கடிந்த ஒரு 6 மாதம் முன்பாக கடந்து வந்தேன். நான் சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன். இது 3வது முறையாக வந்து நம்முடைய சாட்சியை சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியிலும் என்னை மீட்டெடுத்த நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு தேவன் என்றால் மெய்யான தேவன் என்று தேவனை அறிந்த பிறகு நான் மெய்யாகவே அவரை விட்டு பிரிய மனசுமில்லை. இடையில் நான் பின்வாங்கி போன நிமித்தம் சில கஷ்டங்கள் பாடுகள் இளைய மரனைப் போல மீண்டும் மனம் அறிந்து அவரிடத்தில் எனது தப்பிதங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்த போது மீண்டும் என்னை மீட்டுக்கொண்டு என்னை விடுதலைக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு வருகிறேன். அது மட்டுமல்ல, எனது சகோதரனுக்கு அவன் குடித்து ஒரு ஹோட்டல் நடத்தி நஷ்டமாகி போய்விட்டது. அதில் குடித்து கைகால் மொத்தம் செயலிழந்து போன நிலையில் தேனி மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தோம். அங்கே டாக்டர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 17 நாட்கள் வைத்து கேரளத்திலே அவன் கேரளா பெண்ணை முடித்திருந்தனால் கிறிஸ்தவ பெண், அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டு வந்தேன். அவர்கள் கோட்டயம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து அங்கே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவன் நடக்க முடியாது, அவன் பேச முடியாது என்று. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அப்பொழுது கண்ணீரோடு இருப்பதை கண்டு நான் ஐயாவோடு தொடர்பு கொண்டேன். எடுக்கவில்லை. இருந்தாலும் நான் விசுவாசத்தோடு அவர் எப்பொழுதையும் ஜெயித்து விடுவார் என்று விசுவாசத்தோடு இருந்தேன். என்று 6வதுக்கு மீண்டும் ஊழியக்கார ஐயா கூப்பிட்டால் எனது சகோதரனுக்கு வேண்டி ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் கடந்து சென்றேன். என் சகோதரனும் ஒரு 4 மாதம் கழித்து நடக்க தொடங்கிவிட்டான். என்னை வரவழைத்து எனக்கு பஸ் செலவு கொடுத்து ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டான். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்பதை நான் முழு விசுவாசத்தோடு சபைக்கு முன்பாக ஜீவ ஜெபக்கோபுரத்தின் மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என் சாட்சியை சொல்ல வைத்தேன். தேவனுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஊழியக்கார ஐயா அம்மா அப்பா அவர்களுக்கும் நம்முடைய தேவனுடைய குடும்ப சபையாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லேலுயா லேலுயா லேலு.